பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெத்லகேமில் பாலகனாக பிறந்த இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவருடைய வாழ்க்கையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளினுடைய சிந்தனைக்காக யோவான் 1 அதிகாரம் 1 முதல் 5 திருமொழிகள் முடிய. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமானது. யோவான் நற்செய்தியை பார்க்கும்போது அவர் பொதுவாக வார்த்தை லோகோஸ் என்ற கிரேக்க பதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையினால் உலகத்தை படைத்தார் என்று சொல்லுகின்ற ஒரு குணாசிச, அதாவது ஞான கொள்கை என்று அழைக்கப்படுகிற அந்த கொள்கை உடைய ஒரு ஆசிரியராக இருக்கின்றார். அவர் வார்த்தையை மையப்படுத்தி கிறிஸ்துவனுடைய பிறப்பை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஒரு அருமையான அநேக சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அவற்றில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று சாலமோன் புனித ரோம பேரரசனாக முடிசூட்டப்பட்ட நாள். 1100 பாபிலோனிய பால்சிய எருசலேம் மன்னராக முடிசூடப்பட்டார். 1300 கிறிஸ்துமஸ் தினத்தன்று தான் சிசிலியின் முதல் மன்னராக கடவுண்ட் ரோஜர் II முடிசூட்டப்பட்டார். 1045 கிறிஸ்துமஸ் தினத்து அன்றுதான் ஹென்றி III புனித ரோமானிய பேரரசாக முடிசூட்டப்பட்டார். மேலும் புனித ஆஸ்கார் ரொமாரோ என்பவர் சல்தார் என்ற மாவட்டத்தின் பேராயராக இருந்தபோது அவர் கிறிஸ்து பிறப்பின் செய்தியில் கூறிய உண்மையான சம்பவம் என்னவென்று சொன்னால், உண்மையில் ஏழைகளாக மாறாதவர் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாது. உண்மையாக ஏழையாக மாறாதவர்கள் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட முடியாது என்கிறார். கடவுளோடு நெருக்கத்தை உடையவர்களாக நாம் வாழ வேண்டும். கடவுளுடைய தாட்சியை இன்றைக்கு வார்த்தை மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு அந்த கிறிஸ்து பிறப்பின் இடமான அந்த எப்பிராத்தா என்னும் பெத்லகேமே, நீ யூதாவின் பட்டணங்களில் 1000களில் சிறிதாயிருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்ற அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றைக்கு பொய்த்து போகாமல் நிலைத்திருக்க செய்யக்கூடியவைகளாக இருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு விதமான போராட்டங்கள் நிகழ்ப்பிலும் இந்த பாலஸ்தீனம், எருசலேம், பெத்லகேம் என்ற நிலையில் 2 நாடுகளுக்கும் இன்றைக்கு ஆக்கிரமிப்பு அதிகமாக இருந்து அநேக யூதர்கள் கனடா நாட்டிலே அன்று குடியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பாலஸ்தீன பெத்லகேமினுடைய இதயமாக இருக்கிற எருசலேமை இன்றைக்கு பாலஸ்தீனா சொந்தம் கொண்டாடி பெத்லகேமை அதன் நாடாக அபகரித்து கொள்ளுகின்ற ஒரு இக்கட்டான நிலையிலே நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆகவே இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைக்கு கடவுள் அருளுகின்ற வார்த்தை ஒரு அதிகாரமான ஒரு வார்த்தையும் ஆதி வார்த்தையாகவும் அணைக்கின்ற வார்த்தையாகவும் இருக்கிறது. இன்றைக்கு அதிகார வார்த்தை, ஆதி வார்த்தை என்று சொல்லும்போது ஆதியிலே தேவன் வார்த்தையாக இருந்தார். வார்த்தை மாமிசமாக வெளிப்பட்ட காரியம். அந்த வார்த்தையினாலே உலகம் படைக்கப்பட்டது, பல உயிரினங்கள் படைக்கப்பட்டது, ஆகாயங்கள் படைக்கப்பட்டன, மலைகள் படைக்கப்பட்டன. அந்த வார்த்தை ஆதி வார்த்தை. ஆகவே அந்த ஆதியிலே இருந்த அந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் செவி கொடுக்க வேண்டும். கொலோசியர் 1:27, கலாத்தியர் 4:19 இயேசுவினுடைய இறுதி இயலை அந்த ஆதி வார்த்தை இன்றைக்கு இந்த ஆண்டிலே நமக்கு நிறைவுபடுத்துகிறது. கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை உங்களுக்கும் எனக்கும் நிறைவுபடுத்துகிறது. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது உங்களுக்கும் எனக்கும் ஆதி வார்த்தையாக, ஆதியின் வார்த்தை, ஆதியிலே இருந்த வார்த்தை, அது எல்லாருக்கும் உரிய வார்த்தையாக இருந்தது. ஆகவே இந்த ஆதி வார்த்தையை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகக்கூடாது.
அவருடைய படைப்பையும் அவருடைய படைப்பில் இருக்கிற மனிதத்தையும் நாம் நிலை கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியமாக இவருடைய வார்த்தை அதிகாரமான வார்த்தை. அதிகாரம் இன்றைக்கு இஸ் அ பவர்ஃபுல் வேர்ட். இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால், அந்த நூற்றுக்கதிவை சொன்னான், இயேசுவே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் குணமடைவான். எவ்வளவு பெரிய அதிகாரம்! இந்த பொல்லாத பிசாசுகள் உபவாசத்தினால் அன்றி வேறு ஒன்றாலும் போகாது என்ற அதிகாரமுள்ள வார்த்தைகள். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலிலே விழு என்று சொன்னால் விழும் என்ற அதிகாரமுள்ள வார்த்தை. பேதுருவினுடைய மாமியை அவர் கைப்பிடித்து சுகப்படுத்தி எழுப்பும்போது, நாயினூர் விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பும்போது எவ்வளவு ஒரு அதிகாரத்தோடு கடவுள் அந்த மகனை எழுப்பினார். இன்றைக்கும் கூட கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு மாமிசமான காரியம், அதிகாரமுள்ள வார்த்தை. அது மனிதனாக உருவாக்கப்படுகிற ஒரு வார்த்தை. ஆகவே தான் இந்த வார்த்தைக்கு நீங்களும் நானும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மனிதர்களுக்கு அல்ல, தன்னுடைய ஜனத்துக்கு அல்ல, இனத்துக்கு அல்ல, ஏற்றார்போல் பேசிக்கொள்வதும் அல்ல. ஆகவே கடவுளுடைய வார்த்தை வல்லமை நிறைந்தது, அதிகாரம் நிறைந்தது. இது ஒரு சவாலான ஒரு வார்த்தை. இன்றைக்கு அந்த வார்த்தையினாலே நீங்களும் நானும் இழுக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் விசுவாசத்திலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக இந்த வார்த்தை அணைக்கின்ற வார்த்தை. கடைசியில் சொல்கிற அந்த ஒளி எல்லாரையும் பிரகாசிக்க செய்கிற வார்த்தையாக இருந்தவர் ஒளியாக வந்தார். ஒளியாக வந்தவர் மாமிசமாக வந்தார். மாமிசமாக வந்தவர் அந்த வார்த்தை உண்மையான நிலை என்னவென்று சொன்னால் அது அணைக்கின்ற வார்த்தை. அல்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்கள், பாவிகள், வேதனைப்படுகிறவர்கள், விதவைகள், சமுதாயத்தினால் தள்ளப்பட்ட மக்கள், வியாதியினால் ஓரங்கட்டப்பட்ட மக்கள், ஜாதியத்தினால் அடிக்கப்பட்ட மக்கள், வெறுக்கப்பட்ட மக்கள், இவர்கள் அனைவருக்கும் அணைக்கின்ற வார்த்தையாக பிரகாசிக்கிற எந்த மனிதனும். ஆகவே தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் கூட என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த கிறிஸ்மஸ் நாள் உங்களுக்கும் எனக்கும் நேற்றைய இரவில் நாம் பார்க்கும்போது உன்னதமான இரவு என்றும், உற்சாகமூட்டும் இரவு என்றும், உயிரை தருகின்ற இரவு என்று நாம் பார்த்தோம். அந்த இரவில் மேய்ப்பர்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைத்தது. அந்த மேய்ப்பர்களுக்கு உன்னதமான இரவாக இந்த எத்தனை இரவுகளை நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் இன்றைய இரவில் நமக்கு ஒரு சத்தம், நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்திருக்குது. அது விடுதலையின் வெளிச்சம் என்று மேய்ப்பர்கள் ஓடினார்கள், உற்சாகத்தோடு ஓடினார்கள். உயிரை தந்த இயேசுவுக்கு தன்னை கொடுத்தார்கள். இன்றைக்கும் கூட நீங்களும் நானும் இந்த கிறிஸ்மஸ் நாளில் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இழந்து போன நம்முடைய கடவுளின் சாயலை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஒரு மேக்ஸ்வெல் டாக்டர் என்கின்ற ஒரு மருத்துவ நிபுணர், உலக பிளாஸ்டிக் சர்ஜன், சிதைந்து போன முகங்களை, சிதைந்து போன வாழ்க்கைகளை மீண்டும் உருவாக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர் அவர். மனிதர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாது இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் அந்த கிறிஸ்மஸ் தினத்தன்று அந்த சிகிச்சையை துவங்கினார். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுடைய சாயலை, கடவுளால் படைக்கப்பட்ட வார்த்தையினால் உருவாக்கப்பட்டு கடவுளுடைய சாயலாக இருக்கிற நாம் இன்றைக்கு அந்த இழந்து போன சாயலை நாம் கடவுளிடத்திலிருந்து வார்த்தை வழியாக, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற மகனை நீ என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த கிறிஸ்து பிறப்பு உனக்கு பெரிய விடுதலையை கொடுக்கிற ஒரு பிறப்பு என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். செபிக்கலாமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைக்கு ஆதி வார்த்தை, அதிகாரமுள்ள வார்த்தை, அணைக்கின்ற வார்த்தை இன்றைக்கு மாமிசமாகி எங்கள் மத்தியில் கிருபையாக வாசம் செய்கிற இந்த வருடத்துக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களிடையே இருக்கிற ஏழ்மை, வறுமை, வேதனை, பிரிவினை, பொறாமை, கற்பின்மை, கண்களின் இச்சை, மாமிச பலகீனம், இவைகளிலிருந்து உங்களுடைய வார்த்தை ஒன்றே எங்களுக்கு சத்தியமாக இருக்க உதவி செய்யும். அந்த வார்த்தையை நம்பி நாங்கள்
பிரயாணப்பட உதவி செய்யும். அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் ஜீவிக்கும் பொழுது எங்களை மோட்ச ராஜ்யத்தில் உம்முடைய வருகையின் போது சேர்த்துக்கொள்வி. இன்றைக்கு உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு